சோஸ்மா சட்டத்தில் தீவிரவாத குற்றங்கள் தெளிவாக வகைப்படுத்தப்பட வேண்டும். போலீஸ் முறைகேட்டு புகார் ஆணைய சட்ட மசோதா 2ஆம் கட்ட வாசிப்பு அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பு. வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் தியாகராஜன் முத்துசாமி. சட்ட திருத்தம், சட்டத்தை ரத்து செய்வது ஆகிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மிக கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் மக்களின் கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பும் நிலைநிறுத்தப்படுவது முக்கியம் என பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். தேவையற்ற விதிகளை அகற்றி சட்டத்தில் திருத்தம் செய்வது, குறிப்பிட்ட சட்டத்தை முழுமையாக அகற்றுவது ஆகிய இருவித நடவடிக்கைகளில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. மக்களின் உரிமையை காப்பது, நாட்டின் பாதுகாப்பை நிலைநிறுத்துவது ஆகிய இரு அம்சங்களை முன்னிறுத்தி அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் மக்களவையில் தெரிவித்தார். 1948 நிந்தனை சட்டம், 1959 குற்றச் செயல் தடுப்பு சட்டம், 1984 அச்சு இயந்திர பதிப்பு சட்டம், 2012 சோஸ்மா சிறப்பு பாதுகாப்பு சட்டம், 2016 தேசிய பாதுகாப்பு மன்ற சட்டம் ஆகியவை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள் ஆகும். Dalam hal ini, pihak kerajaan melalui kementerian yang berkaitan dan dibantu oleh Jabatan Peguam Negara akan mengambil tindakan susulan yang mana berkaitan. Ini jelas menunjukkan bahawa kerajaan sebenarnya tidak mengabaikan janji-janji yang telah dibuat, malah mengambil tindakan untuk meneliti setiap peruntukan dalam undang-undang yang berkenaan secara terperinci sebelum sesuatu keputusan bagi meminda dan memansuhkan undang-undang tersebut dimuktamadkan. பொது அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக சோஸ்மா சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் சில தரப்பினர் அச்சட்டத்தை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்த வாய்ப்பு உண்டு என பிரதமர் கூறினார். தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஏற்ப நடப்பு சூழலுக்கு ஏற்புடையதாக அமையாத சட்டங்களை அகற்றும் நடவடிக்கை குறித்து சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரகுமார் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். ஒருவரை வெறுமனே தீவிரவாதத்துடன் தொடர்புபடுத்த முடியாது. செயல்களின் அடிப்படையிலேயே அவர் தீவிரவாதத்தில் சம்பந்தப்பட்டுள்ளாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என பிரதமர் கூறினார். மேலும் கடுமையான குற்றச்செயல், சாதாரண குற்றச்செயல் என தீவிரவாத செயல் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதிகளாக உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வோரும், அந்நபர்களின் உண்மை நோக்கம் தெரியாமல் அவர்களுக்கு உதவிகளை வழங்குவோரும் நாட்டிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நபராக வகைப்படுத்தப்பட மாட்டார்கள். பொதுவாக உடலில் வெடிகுண்டை பொருத்தியிருப்பது, ஒருவரை கொலை செய்ய திட்டமிட்டது போன்ற ஆதாரங்களை கொண்டிருப்பவர்கள் சோஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவர். அதேவேளை ஒருவர் தீவிரவாதி என்று அறியாமலேயே அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பின்னர் அந்த உண்மையை அறிந்ததாக கூறப்படும் சம்பவங்களும் நடப்பில் உண்டு. இது போன்ற குழப்பங்களுக்கு தெளிவை தரும் விதி சோஸ்மா சட்டத்தில் இல்லை. இச்சிக்கல்களை களைய ஒருவரது செயல் தீவிரவாத நோக்கமுடையதா இல்லையா என்பதை வகைப்படுத்த அரச மலேசிய போலீஸ் படை சோஸ்மா சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என டாக்டர் மகாதீர் கேட்டுக்கொண்டார். IPCMC போலீஸ் முறைகேட்டு புகார் ஆணைய சட்ட மசோதாவையும் அதன் தொடர்பான செயற்குழுவின் அறிக்கையையும் தாக்கல் செய்யும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்துடன் தொடர்புடைய தரப்பினரின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சில சீரமைப்புகளை செய்ய ஏதுவாக அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ லியூ வி கியோங் தெரிவித்தார். அந்த சட்ட மசோதா அடுத்த மக்களவை கூட்டத்தின் போது தாக்கல் செய்யப்படும்.
IPCMC போலீஸ் முறைகேட்டு புகார் ஆணைய சட்ட மசோதா மக்களவையில் இன்று இரண்டாவது மூன்றாவது வாசிப்புக்கு உட்படுத்தப்படவிருந்தது. எனினும் மக்களவை கூட்டத்தின் 62வது விதிப்படி அதனை அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு ஒத்திவைக்குமாறு பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் லியூ வை கியோங் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்யும் நடவடிக்கையையும் அது தொடர்பான தீர்மானத்தையும் அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஆரிஃப் முகமது யூசுப் அறிவித்தார். IPCMC போலீஸ் முறைகேட்டு புகார் ஆணைய சட்ட மசோதா இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் வாசிப்புக்காகவும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாசிப்புக்காகவும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் அதன் பின்னர் மேலும் விரிவான விவாதத்தை மேற்கொள்ள அந்த சட்ட மசோதா நாடாளுமன்ற சிறப்பு செயற்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. போலீஸ் படையின் உயர் நெறியையும் ஆற்றலையும் மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் EAIC அமலாக்க உயர்நெறி நிறுவன ஆணையத்திற்கு பதிலாக இந்த IPCMC போலீஸ் முறைகேட்டு புகார் ஆணையம் தோற்றுவிக்கப்பட உள்ளது. அந்த ஆணைய சட்ட மசோதா தொடர்பான அறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்து அது தொடர்பான விவாதத்தை தொகுத்து முடிவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை புக்கிட் கலோகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் ஏற்றுள்ளார். அமைச்சரவையில் இடம்பெறாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பொறுப்பை ஏற்றுள்ளது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். தீபகற்ப மலேசியாவில் தனிநபர் அல்லது வீடுகளுக்கான மின்சார கட்டண விகிதம் நிலைநிறுத்தப்படுகிறது. அதே சமயம் அடுத்த ஆண்டு ஜனவரியிலிருந்து 6 மாதங்களுக்கு வர்த்தகம் அல்லது தொழில்துறையினருக்கான மின்சார கட்டண விகிதம் குறைக்கப்படும் என எரிசக்தி, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மீதான அமைச்சர் யோபியின் தெரிவித்தார். கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். அதன் வாயிலாக அடுத்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு 1 கிலோவாட் மின்சார கட்டணம் 39.45 சென்டாக நிலைநிறுத்தப்படும். மின்சார உற்பத்தி செலவினத்தை ஈடு செய்ய KWIE மின்சார தொழில்துறை சேமநிதியில் இருந்து 6,29,50,000 ரிங்கிட் நிதி பயன்படுத்தப்படும். அதன் வாயிலாக இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக 18 மாதங்களுக்கு தனிநபர் அல்லது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படாது எனவும் அதனால் 74 லட்சம் பேர் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் இவ்வாண்டு ஜூலை தொடங்கி டிசம்பர் வரையில் வர்த்தகம் அல்லது தொழில்துறையினருக்கு 1 கிலோவாட் மின்சார கட்டணம் 2.55 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் எரிபொருள் விலை இறக்கம் கண்டுள்ளதை அடுத்து அவர்களுக்கான 1 கிலோவாட் மின்சார கட்டண விகிதம் 0.55 சென்ட் குறைக்கப்பட்டு 2 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சொன்னார். மக்களவை கேள்வி நேரத்தின் போது கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கூ பே தியோங் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் யோபியின் இந்த விவரங்களை வெளியிட்டார். பரிந்துரைகளை முன்வைக்க அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. அவர்களின் அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தம்முடைய முடிவு என பிரதமர் கூறியுள்ளார். பாடிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமை சிறப்பு பொறுப்புகளுக்கான அமைச்சராக நியமிக்கும்படி துன் மகாதீரின் தொடர்பு ஊடக ஆலோசகர் டாக்டர் அப்துல் காதிர் ஜாசின் நேற்று பரிந்துரைத்திருந்தார். அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என பிரதமர் தெரிவித்திருந்ததை மேற்கோள் காட்டி அவர் அப்பரிந்துரையை முன்வைத்த வேளை அது குறித்து பிரதமர் கருத்துரைத்தார். Saya dengar semua orang cakap tak semuanya kita bersetuju. Lots of ideas about reshuffle cabinet. It's freedom of speech. You can ask what you like, but whether I respond or not, what I think is kept to myself. I don't have to reveal my thoughts to everybody. நாடாளுமன்ற வளாகத்தில் டாக்டர் மகாதீர் செய்தியாளர்களிடம் பேசினார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உட்பட டிவேட் தொழில்திறன் கல்வியில் மலேசியா கூடுதல் முக்கியத்துவம் செலுத்துவதாக பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட துறைகளில் ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளின் நடவடிக்கைகளை பின்பற்றி அம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்.
நாட்டின் கல்வித்துறையில் கணிதம், டிபெட் தொழில்திறன் கல்வி ஆகியவை முதன்மை அம்சங்களாக உருவாக்கப்படும். தொழில்நுட்பத் துறையில் அதிகமான நிபுணத்துவம், ஆற்றல் மிக்கவர்களை உருவாக்க அந்நடவடிக்கை அவசியம் என டாக்டர் மகாதேர் கூறினார். தற்போது நாட்டில் 44 விழுக்காட்டு மாணவர்கள் மட்டுமே ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதத்தை முதன்மை துறையாக தேர்ந்தெடுத்து பயின்று வருவதை புள்ளி விவரம் காட்டுகின்றது. எதிர்காலத்தில் அதனை 60 விழுக்காடாக உயர்த்த அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. எனவே அத்துறையில் மாணவர்கள் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமர் சொன்னார். தலைநகரில் தேசிய தொழில்நுட்ப நிபுணத்துவ தினத்தை தொடக்கி வைத்து காணொலியின் வாயிலாக டாக்டர் மகாதேர் உரையாற்றினார். டிபெட் எனப்படும் தொழில்திறன் கல்வியை பிரபலப்படுத்தும் நடவடிக்கைகளை மனிதவள அமைச்சு விரிவுபடுத்தும். குறிப்பாக நாடு முழுவதும் புறநகர் பகுதிகளில் உள்ள ஆரம்ப இடைநிலைப் பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் வாயிலாக அந்த இலக்கை எட்ட முடியும் என அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். தொழில்திறன் கல்வியை மேம்படுத்தும் வகையில் 2ஆம் கட்ட மலேசிய திறன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் டிபெட் தொழில்திறன் கல்வித்துறையில் மேற்கல்வியை தொடரும் ஆர்வத்தை ஏற்படுத்த அத்திட்டம் துணை புரியும் என எம் குலசேகரன் குறிப்பிட்டார். தொழில்திறன் கல்வியின் வாயிலாக உயர்நெறி, போட்டியாற்றல் கொண்ட மனித மூலதனத்தை உருவாக்கும் அமைச்சின் இலக்கு இதுவென அவர் கூறினார். 4ஆம் தொழில் புரட்சிக்கு ஏற்ப விரிவடைந்துள்ள தொழில்நுட்ப சூழலை கணக்கில் கொண்டு இந்த 2ஆம் கட்ட மலேசிய திறன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது 2020ஆம் ஆண்டில் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக ஈப்போவில் 2ஆம் கட்ட மலேசிய திறன் திட்டத்தை பேராக் சுல்தான் நஸ்ரின் ஷா தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் எம் குலசேகரன் கலந்து கொண்டார். கிளந்தான், தெலங்கானா மாநிலங்களில் வெள்ளத்தடுப்பு சுவர்களை நிர்மாணிக்க பெரிய நிதி ஒதுக்கீடு தேவைப்பட்டாலும் அது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுங்கை கோலோ பகுதியில் வெள்ள அணையை கட்டுவதற்கு 70 கோடி ரிங்கிட்டும், பெசூட்டில் 40 கோடி ரிங்கிட்டும் தேவைப்படுவதாக சில தரப்பினர் கணக்கிட்டுள்ள செலவின மதிப்பை துணை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தெலங்கானா ஜெர்தே ஸ்ரீபாயுங் தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக வெள்ள நிவாரண முகாமில் தங்கியிருக்கும் 36 குடும்பங்களை நேரில் சென்று கண்ட பின்னர் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் செய்தியாளர்களிடம் பேசினார். வெள்ள தடுப்பு சுவர்களை நிர்மாணிப்பது தொடர்பில் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்துக்கு செல்வதற்கு முன்னதாக துணை பிரதமர் கிளந்தான் பசிர் மாசில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். குவால்திங்கி தேசிய பள்ளியில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு துணை பிரதமர் உணவுப் பொட்டலங்களை வழங்கினார். பசேர்மாஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் குறித்து அம்மாவட்ட தலைவர் நிக் முகமது நூர் நிக் இஷாக் அளித்த 30 நிமிட விளக்கத்தையும் துணை பிரதமர் செவிமடுத்தார். 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தை விட தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளம் மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளது என்றார் அவர். பிளஸ் மலேசிய நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனத்தை கையகப்படுத்தும் விவகாரம் தொடர்பிலான அறிக்கை இம்மாத மத்தியில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். பிளஸ் நிறுவனத்துடன் 3 அமைச்சுகள் அவ்விவகாரம் தொடர்பில் கலந்தாலோசித்து வருவதாக பொதுப்பணி அமைச்சர் பாருபியான் தெரிவித்தார். பொதுப்பணி அமைச்சு, பொருளாதார விவகார அமைச்சு, நிதி அமைச்சு ஆகியவை பிளஸ் நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. கடந்த வாரம் முதல் கூட்டம் நடைபெற்ற வேளை 2வது கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என அமைச்சர் சொன்னார். இந்த கலந்துரையாடலில் கசானா நேஷனல் நிறுவனம் கலந்து கொள்ளவில்லை. அவசியம் ஏற்பட்டால் அந்நிறுவனம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தப்படும் என பாருபியான் தலைநகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி டாட்மாய் இணைய முகவரிக்கு பதிவு செய்யும் மாற்றுத் திறனாளிகளுக்கு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படும். 120 ரிங்கிட்டுக்கு பதிலாக 60 ரிங்கிட் கட்டணத்தில் அவர்கள் அப்பதிவை மேற்கொள்ளலாம் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார்.
தொடர்பு பல்லூடக அமைச்சின் கீழ் உள்ள மைனிக் நிறுவனம் ஏற்படுத்தியுள்ள .my என்ற முதன்மை இணைய முகவரியை பயன்படுத்தும் போது இலக்கவியல் வர்த்தகத்தை மேற்கொள்பவர்களை வாடிக்கையாளர்கள் விரைவாக எளிதாக கண்டுகொள்ள முடிகிறது. அதோடு அவர்களின் இணைய முகவரியும் கூடுதல் பாதுகாப்புடன் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் வழிவகுக்கிறது. தற்போதைய இலக்கவியல் பொருளாதாரத்தில் மாற்றுத்திறனாளிகளிடையே இணைய பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அதன் வழி அவர்கள் நன்மையை பெறச் செய்யவும் இம்முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தொழில் புரட்சியில் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாததாக உருவெடுத்திருக்கும் பல்வேறு தொழில்நுட்ப செயலிகளின் பயன்பாட்டில் எத்தரப்பும் விடுபடாமல் இருப்பதற்கு இந்த கட்டணக் கழிவு துணை புரியும் என அமைச்சர் கோபிந்த் சிங் தெரிவித்தார். குறைகளை பெரிதாய் நினைத்து வருந்துவோரை இந்த உலகம் அடையாளம் காண்பதில்லை. ஆனால் அதனை உடைத்து எழுபவனே வெற்றி பெறுகிறான். உலக மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று உலக வெற்றியாளரும் தேசிய பாராலிம்பிக் வீரருமான சுரேஷின் வெற்றி பயணத்துடன் நிருபர் கனகதுர்கா ஆறுமுகம். சுரேஷ் நெதர்லாந்தில் நடைபெற்ற உலக பாராலிம்பிக் அம்பெய்யும் போட்டியில் உலக வெற்றியாளர் பட்டத்தை ஈட்டிய தங்க மகன். 13வது வயதில் ஏற்பட்ட விபத்தில் சுரேஷ் தமது இடது காலை இழந்தார். செயற்கை காலை கொண்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய இக்கட்டான நிலையிலும் சற்றும் தளரவில்லை அவர். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் சுரேஷுக்கு மறுபிரவேசத்தை கொடுத்தது. வரலாற்று சாதனைக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெருமை அம்பு எய்தல் விளையாட்டையே சாரும் என கூறுகின்றார் சுரேஷ். சொல்ல போனால் எனக்கு அர்ச்சரினா என்னன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காலேஜ் படிச்சிருக்கிறப்ப வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவர் பேரும் சுரேஷ் தான். ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஏன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறாங்க. அப்போ சொன்னாங்க கிடால வந்துட்டு கோச்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவங்க வந்துட்டு இதுமாரி பாராக்கு அர்ச்சரி செய்கிறாங்க அப்படின்ட்டு சும்மா ட்ரை தான் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்ப ஒரு கேம் போகிறப்ப வந்துட்டு வின் பண்ணோன்னே அப்படி இன்வால்வ் ஆகிடுச்சு. அம்பெய்தல் விளையாட்டில் ஈடுபடுவது பயனற்றது என்று கூறியவர்களுக்கு மத்தியில் உறுதுணையாக நின்றவர் சுரேஷின் தாயார் மட்டுமே. உடற்குறை, ஏழ்மை, ஏளனம் போன்ற தடைக்கற்களை தகர்த்தெறிய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு எத்துணை முக்கியம் என்பதை சுரேஷின் அனுபவம் மெய்ப்பிக்கின்றது. எப்பயாச்சும் நான் டவுனாக இருப்பேன்ட்டு எங்கள் அம்மா நினச்சிக்குவேன். ஸோ எங்கள் அம்மா என்றைக்குமே என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மாறிட்டாலே எங்கள் அம்மா கேட்பாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அம்மா என்ன சொல்கிறப்ப சொல்லுவாங்க, எந்த விஷயத்துலையும் என்றைக்கு வந்துட்டு நம்மளால் முடியாது தோத்துருவோம் அப்படின்ற நினைக்காது, என்றைக்கு வந்து ட்ரை பண்ணு, மேக்ஸிமம் ட்ரை பண்ணு அப்படின்வாங்க. ஸோ என்றைக்குமே எங்கள் அம்மா தான். மலேசியர்களால் மட்டுமே அறியப்பட்ட சுரேஷின் தனித்திறமையை நெதர்லாந்தில் நடைபெற்ற உலக பாராலிம்பிக் அம்பெய்தல் போட்டி உலக நாடுகளுக்கு அடையாளம் காட்டியது. அப்போட்டியில் அமெரிக்காவின் எரிக் பெனட்டை 7-3 எனும் புள்ளிகளில் அவர் தோற்கடித்தார். உலக பாராலிம்பிக் அம்பெய்தல் போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை வென்ற முதல் மலேசியர் என்ற பெருமையும் சுரேஷின் வசமானது. இவ்வெற்றியின் மூலம் 2020 டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் சுரேஷுக்கு கிட்டியது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு டோக்கியோவில் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு கோலாச்சும் அடிக்கணும், நம்ம இன்னொரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். நான் டோக்கியோவில் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் திறக்கல, அதுக்கப்புறம் இன்னொரு ஒலிம்பிக் விளையாடணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் வச்சுருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் ஓர் உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சமுதாய வளர்ச்சியில் அவர்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையும் சுரேஷ் முன்வைத்தார். வெளியே வந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஓகே இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய பேர் வந்துட்டு இந்தமாரி டிசபிலிட்டியாக பார்க்காதப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம மட்டும் தான் இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ வெளியே வந்து பார்க்குறப்ப தான் தெரியும், இன்னும் நம்மளோட துருவலாம் இருக்காங்க, நம்மளோட முடியாதவங்க அப்படின்னு ஏதோ சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியே வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துட்டு அந்த இடத்துல தூக்கி விடுவார் கடவுள் என்றைக்குமே. 2020 டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் இலக்குடன் சுரேஷ் தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கையால் உருவாகும் திறனாளிகள். கோலாலம்பூர் பாராலிம்பிக் விளையாட்டு பயிற்சி மையத்திலிருந்து RTM தமிழ் செய்திக்காக நான் கனகதுர்கா ஆறுமுகம். விளையாட்டுப் போட்டியில் மேலும் சில தேசிய விளையாட்டாளர்கள் தங்க பதக்கங்களை பெற்றுள்ளனர். ஆடவருக்கான போலிங் ஒற்றையர் பிரிவில் திமி தான் நாட்டிற்கு தங்கப்பதக்கத்தை வென்று தந்தார்.
மற்றொரு தங்கப்பதக்கம் ரேபிட் சேஸ் போட்டியில் யோ லீ தியான் வாயிலாக கிடைத்தது. இவ்வேளையில் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டும் என்ற வேட்கையில் தேசிய காற்பந்து அணி முனைப்புடன் உள்ளது. நேற்றிரவு திமோர் லெஸ்தே அணியை 4-0 எனும் கோல் எண்ணிக்கையில் வென்ற தேசிய அணி ஏ குழுவுக்கான பட்டியலில் 3 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. மூன்றாவது ஆட்டத்தில் திமோர் லெஸ்தேவுடன் களமிறங்கிய ஹரிமா மூடா அணியினர் விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆட்டத்தின் 6வது நிமிடத்தில் திமோர் லெஸ்தே அணியின் பாலிமினோ ஜூனியர் புகுத்திய சொந்த கோல் மலேசியாவுக்கான முதல் கோலாக அமைந்தது. ஆட்டத்தின் 34வது நிமிடத்தில் தேசிய அணியின் முகமது ஹடி ஃபயாத் அப்துல் ரசாக் ஒரு கோலை புகுத்தினார். முற்பாதி ஆட்டம் முடிய 2 நிமிடங்கள் எஞ்சியிருந்த சமயத்தில் ஹடி மேலும் ஒரு கோலை புகுத்தி 3-0 எனும் கோல் எண்ணிக்கையில் மலேசியாவை முன்னணி வகிக்கச் செய்தார். 81வது நிமிடத்தில் முகமது அக்கியார் அப்துல் ரஷீத் தேசிய அணிக்கு 4வது கோலை பெற்று தந்தார். நாளை கம்போடிய அணியை எதிர்கொள்ளும் தேசிய அணி அவ்வாட்டத்தில் வெற்றி பெற்றால் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறும். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.